ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சிம்பிளாக கிராமத்து ஸ்டைலில் எப்படி வேக வச்சு எது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மண்ணெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா கழுவி அலாசி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கழுவியாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த கிழங்க ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு குக்கருக்குள்ளே போடுறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கு, கான்ஸ்டிபேஷனால் அவதிப்படுறவங்களுக்கு, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட் அளவாக எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிறேன், நிறையா சேர்த்தக்கூடாது. சேர்த்திட்டு இந்த கிழங்குகள்லாம் முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஆரோக்கியமான உணவுங்க இது. புது புது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுரவி கசக்கி அது கூட பல இன்க்ரீடியன்ஸை சேர்த்து எண்ணெய்க்குள்ளையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்காமல் சிம்பிளாக இந்த மாதிரி குக்கரில் விசில் விட்டு நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து பரிமாறலாம். ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிருச்சுங்க. இனி இதை எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு விசில் தான் விட்டேங்க. நீங்கள் வாங்கி 2-3 நாள் ஆயிடுச்சு, அல்லது நல்ல விளைஞ்ச பெரிய கிழங்காய் இருந்ததுன்னா 2 விசில் கூட விடலாம். அதுக்கு மேலே விட்டால் கிழங்கு உள்ளே கரைஞ்ச மாதிரி போயிடுங்க. இந்த கிழங்க அப்படியே தோலை உரிச்சிட்டு நம்ம இப்போ சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டு பழக்கப்படி நாங்கள் கொஞ்சம் கரும்பு சக்கரை வச்சு கரும்பு சக்கரை தொட்டுட்டு தான் சாப்பிடுவோம். சக்கரவள்ளி கிழங்குக்கு கரும்பு சக்கரையா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். நாங்கள் வெள்ளரி பழம் கிடச்சிதுன்னா அதுவும் கரும்பு சர்க்கரையில் தொட்டு சாப்பிடுவோங்க. அதுபோல தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கும் நாங்கள் கரும்பு சர்க்கரை தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த என் 2 பொண்ணுகளுக்குமே நான் சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வச்சு கொடுத்தாங்க. கரும்பு சர்க்கரையோட அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே சூடாகவே கரும்பு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நான் செஞ்சு கொடுப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு, குச்சிவெள்ளி கிழங்கு இது எல்லாமே ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.